என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மருத்துவத் துறையில் நிறைய படிப்புகள் இருக்கிறது. அலோபதி எம்பிபிஎஸ் சொல்லக்கூடியது, சித்தா, யுனானி, ஆயுர்வேதம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி. இது மாரி படிப்புகள்லாம் நெறைய மருத்துவ படிப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு மத்திய அரசு வந்து பிசியோதெரபி மருத்துவர்களை முறைப்படி சட்டப்பூர்வமாக டாக்டர் என அங்கீகாரம் செய்துள்ளது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி. ஏன் அப்படின்னா, இனி வரும் தலைமுறைகள், அதாவது ஒரு சந்தேகத்தோடவே இன்னைக்கு பிசியோதெரபி படித்தவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் போடலாமா போடக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தோடு படித்தவர்களுக்கெல்லாம் இன்று மகிழ்ச்சி செய்தியாக மத்திய அரசு பிசியோதெரபி மருத்துவர்களை பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் என்றும், அதே மாதிரி இதுவரை 4.5 ஆண்டு படிப்பாக இருந்த பிசியோதெரபி மருத்துவத்தை 5 ஆண்டு படிப்பாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நீட் வந்து எப்படி எம்பிபிஎஸ் மற்றும் இந்திய மருத்துவம் சொல்லக்கூடிய சித்தா, யுனானி இதுக்கெல்லாம் இருக்கோ, அதே மாதிரி இனி பிசியோதெரபி படிப்புக்கும் வந்து நீட் இருக்கு. இந்த நீட்டு எடுக்காத வரை கண்டிப்பாக பிசியோதெரபிக்கும் இந்த நீட் இருக்கு. நீட்டுன்றதை எடுக்கணுன்றதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆசையே. ஏன்னா கிராமப்புற ஏழை மாணவர்களும் படித்து வரணும். ஏன்னா நாங்கள்லாம் கிராமப்புறத்திலேருந்து வந்தவங்க தான். அதனால பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு ஒரு கனவு நிறைவேறி இருக்கிறது. இது வந்து நம்ம இனி மாணவர் சமுதாயங்களுக்கு வந்து இந்த செய்தியை வந்து எடுத்துக்கிட்டு போகணும். ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் படிக்கிறவங்க, படித்து நீட் எழுதியிருக்கிறவங்க, அவங்களுக்கு இது மாதிரி வந்து மருத்துவ படிப்புகளான எம்பிபிஎஸ், இதே மாதிரி சித்தா, யுனானி, ஆயுர்வேதம், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி இது கிடைக்கல அப்படின்னா, அடுத்து ஒரு சாய்ஸாக மருத்துவ படிப்பாக பிசியோதெரபியை வந்து அவங்க எடுத்து படிக்கலாம். இனி எவ்வித பயமும் இல்லை. வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் செக்டாரில் வந்து பிசியோதெரபி மிக மிக குறைவு. அதே மாதிரி வந்து பிசியோதெரபிஸ்டோட கிரேடு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கிரேடு வந்து கூடியிருது. அது மட்டும் கிடையாது, சம்பளமும் கூடுது அவங்களுக்கு. இந்த கிரேட்னால சம்பளமும் இனி கூடிரும். அதே மாதிரி வந்து பிசியோதெரபி படிக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி படித்தவங்களுக்கு தலையெழுத்தே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால இந்த ஆண்டு +2 முடித்தவர்கள் கண்டிப்பாக பயமே இல்லாமல் பிசியோதெரபி மருத்துவத்தை ஒரு படிப்பாக எடுத்து பிபிடி எடுத்து படிக்கலாம். சரி, நாங்கள் பிசியோதெரபி மருத்துவத்தை எடுத்து படிக்கிறோம், பிபிடி 5 வருஷம் படிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா, இது முடித்த பிறகு நீங்கள் வேறு என்ன படிப்புகள் படித்தால், நீங்கள் இதை முடித்த பிறகு நீங்கள் வேறு என்ன படிப்புகள் படித்தால் மேற்கொண்டு முன்னேற முடியும் அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிசியோதெரபியில் வந்து எம்பிடி இருக்குது, அதே மாதிரி பிஹெச்டியும் இருக்குது. இப்போ எம்பிடி மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபின்றது பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸு, ஜீரியாட்ரிக்ஸு, மேனுவல் தெரப்பி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12க்கும் மேற்பட்ட மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் வந்து இருக்குது. இதையும் நீங்கள் வந்து பிற்காலத்தில் வந்து படிக்கலாம். அப்படி படிக்கும்போது இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 5ஆம் தலைமுறையை மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய, அதாவது 5ஆம் தலைமுறை மருத்துவத்தை மக்கள் ஃபாலோ பண்ணுற நிலைமை வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து ஒரு படிப்பாக எடுத்து படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். அதே போன்று நீங்கள் ஒரு டாக்டராக வேண்டும், எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, இல்லை இந்திய மருத்துவ படிப்புகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, தெளிவான மைண்டோட நீங்கள் தைரியமாக இந்த பிசியோதெரபியை எடுத்து படிக்கும்போது நீங்கள் உங்களுடைய பேருக்கு முன்னால் டாக்டர் என்று போட்டுக்கொள்ளலாம். அது சட்டப்பூர்வமாக மத்திய அரசு அங்கீகாரம் வழங்கிட்டு, அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு கவுன்சில் வந்து இந்தியாவில் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பிசியோதெரபி மருத்துவர்கள் வந்து
இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் பிரைமரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்னு வந்துடுது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் டாக்டர் டைட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் எல்லா டாக்டர் மாதிரி செயல்படலாம், கிளினிக் வச்சுக்கலாம். அதே மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகள் வேலை பார்க்கலாம். வெளிநாடுகளில் எளிமையாக வேலை கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கேர்லாம் இருக்குது. ஃபிசியோதெரபின்றது வந்து நம்ம ஒரு மொடாலிட்டி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி எக்ஸசைஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, மசாஜ் மாதிரி, அதாவது மசாஜ் கிடையாது, மயோஃபேசியல் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம், டூல் வச்சு ரிலீஸ் பண்ணுறது. இது மாதிரி இந்த மருந்து இல்லாமல் அளிக்கக்கூடிய எல்லா சிகிச்சைகளையுமே நீங்கள் அளிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுகளெல்லாம் ஃபிசியோதெரபிகளை வந்து ட்ரை நீடிலிங் தெரப்பி, அதாவது அக்குபஞ்சர் மாதிரி இந்த ட்ரை நீடிலிங் தெரப்பி யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து அட்வான்ஸாக அந்த ட்ரை நீடிலிங் தெரப்பி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒரு படிப்பாக நானும் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை நீடிலிங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதனால் வந்து நாளுக்கு நாள் பேஷண்ட் வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க. ஏன்னா இந்த சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு உடனே வலி குறையும். பக்கவாதத்துக்கு கூட இந்த சிகிச்சையில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக அருமையாக வந்து சரியாகுது. என்கிட்ட வரவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட். அதாவது வந்த உடனே நிறைய பேர் சரியாகி போயிடுறாங்க பக்கவாதம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முதுகு தண்டு வலி, அதே மாதிரி முழங்கால் மூட்டு வலி, முழங்கை வலி, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய கழுத்து வலி, இது எல்லாமே வந்து இன்றைக்கு உள்ள டெக்னாலஜி படி ஒரே நாள்லேயே சிகிச்சை எழுதி சரி பண்ண முடியும். முன்னாடி ஃபிசியோதெரபி கேஸை வந்து ரெண்டாக பிரிப்போம். ஒன்று லாங் கேஸ், ஷார்ட் கேஸ்ன்றது. இப்போ வந்து லாங் கேஸ் கூட ஷார்ட் கேஸாக நாங்கள் மாற்றிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷமாக இந்த துறையில் இருக்கிறேன். வருஷந்தோறும் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படின்றத பற்றி மாணவர் சமுதாயத்திற்கு வழிகாட்டுற நிகழ்ச்சியில் வந்து நான் ஆண்டுதோறும் வந்து பேசுவேன். இன்னைக்கு இந்த வருஷம் வந்து என்னுடைய வேலை பளுவின் காரணமாக என்னால் அதை கலந்துக்க முடியலை. ஆனால் இந்த ஆண்டும் வந்து இந்த ஃபிசியோதெரபி மருத்துவம் வந்து அதனோட பயன் என்ன, வேலை வாய்ப்பு என்ன, நீங்கள் படித்தால் எப்படி முன்னேறலாம், அதை பற்றி குறைந்தபட்சம் யூடியூப்லையாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்ன்றது ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோவை வெளியிடுறேன். அதே மாதிரி ஃபிசியோதெரபி மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்றது வந்து கொட்டி கிடக்கு. இனி ஃபிசியோதெரபி தான் வாழ்க்கை. ஏன்னா எல்லாருமே மருந்து மாத்திரையிலிருந்து விலகி மருந்து இல்லாமல் எப்படி நம்மளை சரி பண்ணிக்கிறது. சியாட்டிகா கம்ப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இளம் வயதுலலாம் நிறைய பேருக்கு இந்த சியாட்டிகா கம்ப்ரெஷன்லாம் ஒரே நாள்லேயே ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சிகிச்சை இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சியாட்டிக் கம்ப்ரெஷன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும், ட்ராக்ஷன் ஒரு 20 நாளைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. இப்போ அந்த நிலைமையெல்லாம் மாறிப்போச்சு. அதே மாதிரி 100க்கு 99% பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்மளோட தசைகளோட அழுத்தத்தினாலையும் தசை இறுக்கத்தினாலையும் தான் இந்த நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்பைனல் கம்ப்ளைண்ட், இந்த முதுகுத்தண்டு வலி, முழங்கால் வலி, இது எல்லாமே வருது. இதனுடைய ஆரிஜின் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்து அந்த ஃபேக்டர்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னாவே நிரந்தரமாக சரி பண்ண முடியும். இதில் வந்து நான் 100% நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வீடியோவெலாம் பாருங்கள் யூடியூப்பில், அந்த அளவுக்கு பேஷண்ட்டை வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முழங்கால் வலியை நாங்கள் ஒரு நாளில் சரி பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வர முடியும் பிற்காலத்தில். ஏன்னா இந்த படிப்பை நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா. ஏன்னா நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஷனர். அதாவது எனக்கு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா படிக்காமல் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு ஏமாந்துட்டு கடைசியாக வந்து எங்களை போன்ற படித்த இயன்முறை மருத்துவரோட சிகிச்சை எடுத்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் காண்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, எலும்பு மூட்டு நரம்பியல், அதே மாதிரி பீடியாட்ரிக் குழந்தைகளுக்கு பார்க்கக்கூடிய சிகிச்சை, ஸ்போர்ட்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசியோதெரபி மருத்துவம்ன்றது ஒரு எலாபரேட்டாக அப்படியே அதாவது விரிஞ்சிக்கிட்டே போகுது இந்த துறை. அதாவது இதுக்கு தான் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் உங்கள் உடலில் வரக்கூடிய மயோஸ்கெலிட்டல் கம்ப்ளைண்ட், அதே மாதிரி நரம்பியல் பிரச்சனைகள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சைக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி மருத்துவத்தின் முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக அவசியமாகிறது. அதனால் நீங்கள் இந்த ஃபிசியோதெரபியை வந்து ஒரு துறையாக எடுத்து படிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு எல்லாமே ஏற்படும். அதற்கான அங்கீகாரம் தான் இந்த நேஷனல் அலைடு அண்ட் ஹெல்த் கேர்
ப்ரொஃபஷனல் கவுன்சில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அதான் நாங்கள் தான் இந்த டைட்டிலே வாங்கணும்னு சொல்லுவோம். அது மாதிரி நாங்கள் தான் இந்த டைட்டிலே வாங்கணும்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து இந்த துறைக்காக இந்த டாக்டர் போடணுன்ற ஒரு காரணத்துக்காக கிட்ட 150க்கும் மேற்பட்ட போராட்டங்கள். அது மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள அதாவது உலகத்திற்கே வழிகாட்டியாக நாங்கள் வந்து செயல்பட்டிருக்கோம். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 ஆண்டுகளாக பிசியோதெரபி மருத்துவர்கள் வந்து டாக்டர்னு போட்டுட்டு வர்றாங்க. 1994லேருந்து. இப்போ நாங்கள் படிச்சுட்டு வந்து ஒரு 18 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த 18 வருஷமும் நாங்கள் டாக்டர் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா இந்த படிப்பு படிக்கும்போதே உங்களுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் வந்துடும், நம்ம டாக்டர் அப்படின்னு. ஆனால் அதையே ஒரு மத்திய அரசு அங்கீகாரமாக பெறும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி பாருங்கள். அப்போ எங்களுடைய மகிழ்ச்சி வந்து நீங்கள் இந்த படிப்பை எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் ஃபிசியோதெரபி படிச்சிட்டோமேன்னு கவலையே வேணாம். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசியோதெரபினா என்னன்னே தெரியாமல் படித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஃபிசியோதெரபினா என்னன்னு சொல்லித்தரோம். இந்த ஃபிசியோதெரபி படித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும். நீங்கள் உங்கள் உள்ளூர்லேயே கிளினிக் வச்சுக்கலாம். நீங்கள் திறமையாக செயல்பட்டால் வந்து உங்களுக்கு பேஷண்ட் வந்து நிறைய தேடி வருவாங்க. இனிமேல் வந்து எலும்பு மூட்டு மருத்துவர்கள், அதே மாதிரி நரம்பியல் மருத்துவர்கள் பரிந்துரை சீட்டு கொடுத்து சிகிச்சை அளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் ரிஹாபிலிட்டேஷன் ஒன்று இருக்குது, மறுவாழ்வு சிகிச்சை. அப்போ ஒரு பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு முதுகு அந்த தண்டுவட பிரச்சனை, அதாவது சென்ட்ரல் கார்டு சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். கழுத்திலே நரம்பு சுருங்கி 2 கை காலும் செயல்படாமல் போயிடும். அதே மாதிரி மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மயோபதி, அதாவது வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக தீவிரமான பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மறுவாழ்வு சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் பிசியோதெரபி மருத்துவர்கள். அது போன்ற பேஷண்ட்டுக்கு வேணால் நான் வந்து எலும்பு மூட்டு மருத்துவர்கள், நரம்பியல் மருத்துவர்கள் வந்து பரிந்துரை சீட்டு கொடுக்கலாம் பிசியோதெரபிஸ்ட்டுக்கு. நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அதே மாதிரி எலும்பு உடஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, இல்லை கட்டு போட்டாங்க சரியாக சேரலை, மூமெண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபிசியோதெரபியில் பார்க்கும்போது அதை முழுமையாக நம்ம சரி பண்ணிட முடியும். அப்போ அந்த நிலையில் வந்து எலும்பு மூட்டு மருத்துவர்கள் பரிந்துரை செய்வார்கள், பிசியோதெரபி நீங்கள் எதுங்க எடுத்துக்கங்கன்னு. ஆனால் இடுப்பு வலி, கழுத்து வலி, முழங்கை வலி, கை வலி, கால் வலி, தண்டுவட வலி, தசை வலி, சுளுக்கு, அதே மாதிரி வந்து ஸ்ப்ரெயின், அதாவது சொல்லாத சில பேருக்கு கால் பிசைகிறோம், இது மாதிரி பிரச்சனைகள், தலைவலி, இது மாதிரி உங்களுக்கு உடம்புல என்ன வலினாலும் ஆல் ஜாயிண்ட் பெயின் எப்படி எது இருந்தாலும் நேரடியாக நீங்கள் பிசியோதெரபி மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். பிசியோதெரபிஸ்ட் வந்து அஃபிஷியலி டாக்டர்ஸ் அப்படின்றத வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் பிசியோதெரபி கவுன்சில் வந்துருச்சு. அப்போ நீங்கள் படித்து முடித்த பிறகு கவுன்சிலில் பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிளினிக் வைக்கிறதுக்கு வந்து பேங்க் வந்து லோன் கொடுப்பாங்க. அதாவது கொலேட்ரல் இல்லாமல் லோன் வாங்கிக்கலாம். அதாவது நான் கிளினிக் வைக்க போகிறேன்னு சொல்லி கிளினிக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே லோன் கொடுப்பாங்க. அதே மாதிரி படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபிசியோதெரபி படிக்கிறதுக்கு பேங்க் லோன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட் வைஸும் ஸ்காலர்ஷிப்பு அது மாதிரிலாம் கிடைக்கும். அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த படிப்பு படிக்கும்போது உதவி கிடைக்கும். அரசிடம் இருந்தும், அதே மாதிரி வங்கிகளிடம் இருந்தும், அதே மாதிரி சமுதாயத்திடம் இருந்தும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ்க்கு வந்து எந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்களோ அதே ரெஸ்பெக்ட் வந்து இனி பிசியோதெரபி மருத்துவர்களுக்கும் உண்டு. அதனால் தைரியமாக இந்த பிசியோதெரபி துறையை எடுத்து படிங்க. உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.